இந்த படத்துல வந்து கடவுளுக்கே கட்டுன்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு தேவ தூதரா ஒருத்தர் படத்துல ஃபுல்லா டிராவல் ஆவாரு. அவரையே கட்டு போட்டிருக்க மாதிரி, கட்டி வச்சிருக்க மாதிரி தான் ஹீரோவோட கனவுல வரும் அந்த தெய்வம். ஆனா இப்பவுமே வந்து பார்த்தோம்னா, சில மிருகங்களுடைய ஒரு கொழுப்புக்கள் எல்லாம் எடுத்து விலக்கேற்றக்கூடிய விஷயங்கள் கூட இருக்கு. நமக்கு வந்து இப்ப இயல்பா கிடைக்கக்கூடிய ஒரு மிருகத்திலிருந்து இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து எடுக்கிற மாதிரியாக எடுத்தா, அது ரொம்ப ஈஸி தான் அது. அந்த மாதிரியான ஒரு மெத்தட் கூட இருக்கு. அதை எடுத்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு விஷயத்திற்காக விலக்கேற்றணும் என்றால் எதிரிகள் அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு கெட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லிட முடியும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி கூட பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட இன்னைக்கும் இருக்கு. இருக்கா? இன்னைக்கு இப்போ அதான் சொல்றேன். இப்போ நமக்கு ரெடியா எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா சொல்றேன். அது என்னன்ற விஷயம் வேண்டாம் நமக்கு. பட் அது அந்த மாதிரியான ஒரு கிடைக்கக்கூடிய விஷயமாவே ஆனா ரெடியா வெளியே யாருக்குமே தெரியாது சார். இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கு அப்படின்றது. இருக்கு. ரெகுலரா இருக்கக்கூடிய ஒரு விஷயமே இருக்கு. இது நமக்கு சாதாரணமா வந்து இந்த ஆடு, கோழி இப்படி வந்து பலி குடுக்குறது இதெல்லாம் தான் தெரியும். பட் இப்பவே ரெகுலரா இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு பர்ட்டிகுலரா அது விளக்காக ஏற்றுவாங்க. நெருப்பா ஏத்துறது. நெருப்பா அத வந்து அத வச்சு நெருப்பா ஏத்தினாங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் விஷயம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். கட்டு போடுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு வித்வேஷனம் பண்றது. வித்வேஷனம் பண்றதுன்னா பிரிக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்த பிரிக்கிறது. வித்வேஷனம்னா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து என்னன்னா, இந்த மாந்திரீகம் அப்படின்ற விஷயமோ, இல்ல தாந்திரிகம் அப்படிங்கிறதுக்கு நெறைய வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து தெய்வத்தோடைய ஒரு தொடர்புடைய விஷயங்கள் தான். தாந்திரிகம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே தெய்வம் தான் வச்சுக்கோங்க. அதிலேயே வந்து கொஞ்சம் கீழ்நிலையா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அந்த கீழ்நிலை விஷயங்கள இப்ப நான் சொன்ன மாரியான விஷயங்கள்லாம் சில பேர் செய்றது உண்டு. அந்த மாந்திரீகம் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் பெரும்பாலுமே நம்மளுடைய ஒரு தமிழர்களுடைய ஒரு விஷயத்தில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆயுர்வேதத்துடன் தொடர்புடையது. மிக மிக நெருக்கமாக ஆயுர்வேதத்துடன் தொடர்புடையது.